வணக்கம் மக்களே. உங்களுடைய குழந்தைகளோட இந்த சம்மருக்கு ஏதாவது ஒரு பறவைகள் சரணாலயத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 சரணாலயங்கள் இருக்குது. இந்த 17 சரணாலயங்களில் 17வது சரணாலயமாக நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊத்துக்குளி சாலையில் நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐரோப்பா, ரஷ்யா, மங்கோலியா, சைபீரியா போன்ற மத்திய ஆசிய நாடுகளிலிருந்து ஏராளமான பறவைகள் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே மைக்ரேட் ஆகி வருது. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க கிரீன் ஹெரான், யுரேசியன் பார்பில், கிரேவாக் டைலர், டாக்டர் ஸ்பூன்பில், கார்கினி, கூளைக்கடா போன்ற பல்வேறுபட்ட பறவைகள் இங்கே மைக்ரேட் ஆகி வருது. இது எதுக்காக அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா பறவைகள் பார்த்திங்கன்னா மைக்ரேட் ஆகிறது தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்வதற்காக. அதற்கு உகந்த சூழலை தேடி ஒவ்வொரு ஆண்டும் இந்த செயல்பாடு நடக்குது. செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு பருவ காற்று மழை பெய்யக்கூடும். இந்த சூழலை இந்த பறவைகள் ரொம்பவே சிறப்பாக பயன்படுத்திக்குது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நாட்களில் பல்வேறுபட்ட பறவைகள் இந்த நஞ்சராயன் பறவைகள் சரணாலயத்துக்கு வலசை வருது. மக்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளோட இந்த பகுதிக்கு நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இயற்கை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு இயற்கை பற்றிய ஒரு சிறந்த படிப்பினையை நீங்கள் கொடுக்கலாம். மக்களே, நீங்கள் இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு ஒரு வேளை போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கையில் ஒரு பைனாக்குலர் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பறவைகள் நடுப்பகுதியில் தான் இருக்குது. அதே மாதிரி அந்த பறவைகள் தங்கக்கூடிய பகுதியில் தான் இருக்குது. நீங்கள் கையில் பைனாக்குலரோடு போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளும் ரொம்பவே இதை ரசித்து பார்ப்பாங்க. அதோட உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இங்கிருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளோடுங்கிற பகுதியில் இன்னொரு பறவைகள் சரணாலயமும் இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் அங்கேயும் விசிட் பண்ணி பாருங்கள். அங்கேயும் இதே மாதிரி நூற்றுக்கணக்கான பறவைகள் ஒவ்வொரு ஆண்டும் போகுது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வெவ்வேறு வீடியோவோட உங்களை நாங்கள் சந்திக்கிறேன்.